இல்லை எனக்கு இப்போ சமீபத்தில் பலர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஆட்சிக்கு ஆதரவாக பேசணும்னு நினைக்கிறதா தப்பு இல்லை. ஆனால் அதை ஓமைப்படுத்தும் போது அந்த பாடி லாங்குவேஜ், எக்ஸாம்பிள் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்களுக்கு எதிராக போய் முடியறதா நம்ம பார்க்குறோம். இப்போ இங்க மக்கள் பிரச்சனை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு தெரிஞ்சு பேசுறானா, தெரியாத பேசுறானான்னு தெரியல. ஆனா தெரியாத பேசுறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஓரளவுக்கு உலக அனுபவம் உள்ள பையன். சின்ன பச்சை குழந்தை கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சிக்காம மக்களுடைய உணர்வை பார்த்தீங்கன்னா கேலி பண்ற மாதிரி உள்ளபடியா பார்த்தீங்கன்னா அது பார்க்குற அத்தனை பேரும் செருப்பால் அடிக்கணும்ன்றாங்க அந்த பையனை. அறிவு இருக்கா அவனுக்கு? அறிவு இருக்கா? அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்? முதல்ல அவன் படிச்சானா இல்லையா? முதல்ல அறிவு கட்ட முண்டம். எக்ஸாம் பேப்பர் அப்படியே கொடுத்தா எழுதிட்டு வந்துருவியா நீ? லூசா சார் அவன்? இதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்காதவங்க. ஏழை எளிய மக்களுடைய கஷ்டம் தெரியாது. எப்படியோ சினிமா இவங்க சோத்தை போட்டுருச்சு. அதுல ஒரு 500 படத்தை நடிக்கல. நடிச்சதே 2 படம் 4 படம் அவ்வளவுதான். ஆனா நேற்றுலேருந்து ஒருத்தர் நாயின்னு சொல்லிட்டான் ராகவா லாரன்ஸ். மக்களுக்கு ஒரு ஓமை சொல்றதுக்கு உதாரணம் சொல்லும் போது சொல்லிட்டான். இவன் என்ன சொன்னான்? நக்கல் அடிக்கிறான். கேள்வி ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறான். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகூர் ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சில வீடியோஸ் சில இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும், நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோமா இல்லை அவங்க தப்பா பேசுறாங்களா அப்படின்னு. இது சில பேருக்கு தோணும். அந்த மாதிரி ஒருத்தர் இங்க ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, ஆனா அது இப்போ நீ ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. அதாவது ஹீரோவாலாம் இருந்த மாஸ்டர் மகதன் அவர்கள் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? அதை பார்த்தவங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்க. இல்லை எனக்கு இப்போ சமீபத்தில் பலர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஆட்சிக்கு ஆதரவாக பேசணும்னு நினைக்கிறதா தப்பு இல்லை. ஆனால் அதை ஓமைப்படுத்தும் போது அந்த பாடி லாங்குவேஜ், எக்ஸாம்பிள் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்களுக்கு எதிராக போய் முடியறதா நம்ம பார்க்குறோம். அது லாரன்ஸ் பேசுகிறதும் கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மகேந்திரன் பேசுகிறதும் அப்படி தான் இருக்குது. ஒரு 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 விஷயம் குறித்து ஒரு சீரியஸான விஷயம், ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. அந்த உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்பாக பதில் சொல்லணும். ஓ, நம்ம கூட இருக்கிறோம், ஒரு ஒரு டெத்து நிகழ்ச்சி பேசுகிறோம், ஒரு டெத்து சம்பவத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ பேசும்போது நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ், நம்ம பேசக்கூடிய விதம், எடுக்கிற உதாரணங்கள், அது எப்படி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு பாம்பிளாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம், அல்லது ஒரு கள்ளச்சாராயத்தில் மரணம் அடைஞ்சவங்க பற்றி குறித்து பேசுகிறோம், இல்லை ஒரு கலவரத்தை பற்றி பேசுகிறோம். இப்படி ஒரு எடுக்கக்கூடிய அந்த டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் குறித்து நம்ம நான் கேட்டோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் மாறணும். அதே சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக, ஒரு சில்லியாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக எடுத்து பேசணும். இப்போது இங்கே மக்கள் பிரச்சனை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு தெரிஞ்சு பேசுகிறானா, தெரியாத பேசுகிறான்னு தெரியல. ஆனால் தெரியாத பேசுகிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு உலக அனுபவம் உள்ள பையன். சின்ன பச்சை குழந்தை கிடையாது. இந்த நாட்டாமை படத்தில் வர பச்சை குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்திலே கரெக்டாக சொல்லுவான், சாட்சி சொல்லுவான். இந்த படத்திலே சொல்கிறேன், நாட்டாமை படத்திலே கரெக்டாக தான் சொல்லுவான். ஸோ அவன் சொல்கிறத வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டே எங்கே விஜயகுமார் கொடுப்பாரு. அப்போ படத்திலே அவ்வளோ விவரம் பண்ண, இப்போ விவரம் இல்லாதன்னு சொல்ல முடியாது. ஆனால் சார் இப்போ கூட அந்த உதவி செய்ய மனப்பான்மை தான் சார் பேசு. என்ன சொன்னார்? இல்லை வீட்டில் கரண்ட்ல என் வீட்டில் எடுத்துக்கணும் சார். இதெல்லாம் பேசுறது ஏன் எப்படி எடுத்துங்கன்னு சொன்னால் எப்படி ஒயர் போட்டு எடுத்துருவீங்களா நீங்கள்? முட்டாள்தனமாக இருக்குது. தனித்தனி மீட்டர் இருக்குது, தனித்தனி. நீ கரண்ட்டு இப்போ நான் அம்ஜிகரில் கரண்ட் ஒன்றா அவன் வீடு எங்கே இருக்குது, அங்கே போய் எடுத்துக்க முடியுமா? நான் கேட்குறேன். மக்கள் தொகையில் லட்சக்கணக்காக இருக்காங்க. இதுதான் இப்போ புரியுது. நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுட்டீங்களா? நான் சொன்னது புரிஞ்சுட்டீங்களா? ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியோட தன்மை என்ன,
அதோடைய ஆழம் என்ன, எவ்வளோ வந்து ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை, மின்சாரம் இல்லாமல் தவிக்கிறாங்க மக்கள். அப்போ வந்து அவங்க வந்து அது குறித்து உங்ககிட்ட வந்து முதல்ல உங்ககிட்ட கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா, அவனை சொல்லணும் முதல்ல. இந்த கேள்வி கேட்டான் பாருங்க, அவனை தான் சொல்லணும் முதல்ல. ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்ட பிறகு யார்கிட்ட எந்த கேள்வியும் தெரியாமல் கேட்டால் இப்படி தான் நடக்கும். புரியுங்களா? ஒரு பொறுப்பான நபர்கள்ட்ட கேட்கணும். ஆனால் உன்னையும் வந்து பொருட்டாக மதித்து உன்னை கேட்டிருக்காங்க போது கவனமாக பதில் சொல்லணும். நீங்கள் சோலார் சிஸ்டத்துக்கு வந்து போகிறீங்க, சோலார் எனர்ஜி கிட்ட. சோலார் எனர்ஜின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? அதை எல்லாம் பண்ணிட முடியாது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டோட அந்த மொட்டை மாடியோட அளவுலாம் இருக்குது, அங்கே தான் நீங்கள் வைக்க முடியும். போகிற போக்கில் நீங்கள் வந்து சோலார் சிஸ்டம் இன்வெர்ட்டராக வாங்க முடியாது சார். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ தொகை கொடுத்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு இன்வெர்ட்டர் நம்ம வாங்க முடியாது சார். ஒரு இன்வெர்ட்டர் வாங்கினோன்னா வந்து ஒரு 3 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் வைக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோலார் சிஸ்டம்லாம் நீங்கள் வைக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஏதோ கவர்மெண்ட்டில் மானியம் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா 50% கம்மியாக தான் மானியம் கொடுப்பாங்க. எவ்வளோ செலவோ பெரிய விஷயம் சார் அதெல்லாம். நீங்கள் சாதாரண மக்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாடகை குடியிருக்கிறவங்க பண்ண முடியுமா சார் அதை? இன்றைக்கி யார் சார் மெஜாரிட்டி? சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கானா, வாடகை வீட்டில் இருக்கானா? வாடகை வீட்டில் இருக்குன்னா எப்படி பண்ண முடியும்? சொந்த வீட்டில் இருக்க அப்படியே வந்து சோலார் சிஸ்டம் போட்டு வந்து அப்படியே உங்களுக்கு கரண்ட்டை கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கு எவ்வளோ ஏன்னா கவர்மெண்ட்டை கொடுக்குற கரண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறான் பல ஹவுஸ் ஓனர். உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். ஒரு யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு வைக்கிறவங்களாம் இருக்கிறான், 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்குறவங்களாம் இருக்கிறான், கரண்ட் பில் கொடுத்து அழிகிறவனே இருக்கிறான். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வாடகையோட கரண்ட் பில் அதிகமாக கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்காம மக்களுடைய உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலி பண்ணுற மாதிரி உள்ளபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்குற அத்தனை பேரும் செருப்பால் அடிக்கணுன்றாங்க அந்த பையனை. அந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே சாதாரணமாக வந்து இணையத்தில் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அது வேற பேசுகிறவங்களே சொல்கிறாங்க, சாதாரண மக்கள் கூட சொல்கிறாங்க, இது என்னங்க இது? இப்போ புரியுதுங்களா? நீங்கள் இணையத்தை வந்து நீங்கள் அவ்வளோ எளிதாக பயன்படுத்த முடியாது. அது இன்னொன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா இத்தனை நாளா வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்களா, கரண்ட் பிரச்சனை இல்லாமல், இப்போ இருக்கு. இது என்ன சார்? என்ன சார் அது? ஒரு பேச்சா சார்? அது பேச்சா? அது என் வீட்டில் இருந்து கரண்ட் எடுத்துக்கன்னு சொல்கிறது? வீட்டுல வச்சிருக்காரு அவரு. அதை சொல்றேன். ஏதோ ஒரு மூட்டையில ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து எடுத்துங்க, அது தண்ணியா சார்? அது ஒரு 2 குடம் தண்ணி வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு அதுவே இன்னைக்கு சொல்ல மாட்டான் சார். தண்ணி பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் தண்ணி பாதுகாத்துக்கிறான். இதுதான் உண்மை. நீ பெரிய ஒரு பரோபகாரி மாதிரி நீ பேசுறல, பெரிய தர்ம பிரபு மாதிரி பேசுற உட்காந்து. அதுக்கு அடுத்தது நிக்கிறதா நீ வந்து சோலார் எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்காதீங்கன்றான் சார். எனக்கு அதுதான் கடைசியா. அதான் சொல்ல, கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்காம தான் பதில் வந்துடும். கேள்வி கேட்டதானே அறிவு இருக்கா அவனுக்கு? அறிவு இருக்கா? அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சான் முதல்ல? அவன் படிச்சானா இல்லையா முதல்ல? அறிவுகட்ட முண்டம். எக்ஸாம் பேப்பர் அப்படியே கொடுத்தா எழுதிட்டு வந்துருவியா நீ? லூசா சார் அவன்? அது இன்னொன்னு சொல்றேன் சார். இப்போ ஃபைல் ஆடினா நீங்க டீச்சர் போய் கேட்பீங்களா? கேட்கக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்ற. அவங்ககிட்ட பிளைன் பேப்பர் கொடுங்க சார். நீ ஏன் பதில் எழுதி போயிடுவியா கேள்வியே இல்லாம? கேள்வி கேட்டாதான் சார் பதில் வரும். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியவே இல்லை. அவ்வளோ மட சாம்பிராணியா இருக்கிறான் அவன். தானே உண்மை? கேள்வி கேட்டால் தானே பதில் வரும். கேள்வியே கேட்கக்கூடாது. இருக்கிறது ஒரே ஒரு உரிமை, அது ஒன்று தான். இது கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும். நம்ம வேற என்ன பண்ண முடியும்? ஒரு அரசை நீங்கள் மறியல் பண்ண முடியாது சார். கைது பண்ணுவாங்க. போராட்டம் பண்ண முடியாது, கைது பண்ணுவாங்க. ரோட்டில் வந்து கூட கத்த முடியாது. கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஊடகத்தின் வாயிலாக கேள்வி கேட்குறாங்க. அதான் டைம் சொல்லிருக்காரு, 6 மாசம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், இங்கே எல்லாரும் எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு ஆட்சியாளருடைய பிரதிநிதி ஆயிடுறீங்க? நான் கேட்குறேன். இது ஆட்சியாளர் சொல்லிட்டோம் சார். 6 மாதம் எதுக்கு டைம்ன்றதுக்கு தெரியுமா? முதல்ல ஆட்சியாளர்களுக்கே கேட்டால் நான் சொல்ல, இந்த தாவேகா ஆட்சி வழிநடத்தக்கூடிய நபர்களே 6 மாத காலம் அவகாசம் எது கேட்டிருக்கிறாங்க? 6 மாதம்? ஃபண்டு விஷயத்துக்கு மட்டும்தான். ஒரு ஸ்கீமு, ஒரு திட்டம், அந்த திட்டத்தை வந்து அறிவிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஃபண்ட் இல்லாதனால நீங்கள் வந்து ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்க. அது 6 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் கொடுக்கலாம். ஆனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் கேட்காம எப்படி சார் இருக்க முடியும்? ஒரு குற்ற நிகழ்வு கேட்காம எப்படி இருக்க முடியும்? இல்லையா? ஆட்சியில் இருக்க குறைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் எதுவுமே பேச முடியாது. நிதி சம்பந்தமான விஷயங்களுக்கு 6 மாதம் சொன்னீங்கன்னா அதில் கரெக்ட். ஏன் ஒரு பட்ஜெட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்கீம்லாம் நாங்கள் பண்ணால் எனக்கு ஃபண்டு வேணுங்க, எனக்கு இப்போ தான் வந்து ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் மூலமாக வந்தால் மத்திய அரசு கிட்ட நாங்கள் கேட்டுருக்கிறோம், உலக வங்கியில் கடன் கேட்டிருக்கோம், இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் கேளுங்க, ஒரு பட்ஜெட் வரைக்கும் கூட நீங்கள் டைம் கேளுங்க. ஆனால் அது வரைக்கும் கரண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், அந்த கரண்ட் இல்லைன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அது கேட்கக்கூடாதா? அதுக்கு தான் அந்த பையன் பேசுறது. இப்போ இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வராங்க? அது சார், இப்போ அரசியலை பற்றி பேசி எல்லாருக்கும் இங்கே சுதந்திரம் இருக்கு. ஆனால் என்ன பேசணும், எதுக்காக பேசணும் சார்? ஆட்சியில் நான் சொல்கிறேங்களே சார், எது கேட்டாலும் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, முதலமைச்சரோ அமைச்சர்களோ அல்லது அந்த ஆட்சிக்கு யாரெல்லாம் பிரதிநிதியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்லலாம் சார். 6 மாதம் டைம் கொடுங்க.
இப்போ சம்மந்தமே இல்லாமல் எல்லாரும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் டைம் கொடுங்க 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டான். நீங்களே பாருங்க, ராகவால அரசு 6 மாதம் டைம், 1 மாதம் போயிடுச்சு, அப்ப 5 மாதம் தான் சொல்லணும். அது தப்பா சொல்றாங்க. அதுவும் தப்பாக சொல்கிறான். 1 மாதம் முடிஞ்சிச்சுடா, 5 மாதம் தானே சொல்லணும். ஒரு இவங்க சொன்னதுல இருந்து ஒரு டைமோ இப்போ இவர் பேசுறாரு. சார் அப்படி கிடையாது சார், அப்படிங்க அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அது கூட உங்களுக்கு தெரியல. அப்போ 7 மாதம் சொல்லுங்க. இப்போ தாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. 1 மாதம் முடிஞ்சது கூட தெரியாமல் மறுபடியும் 6 மாதம்னா இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கஷ்டத்தை அனுபவிக்காதவங்க, ஏழை எளிய மக்களுடைய கஷ்டம் தெரியாது. எப்படியோ வந்து சினிமா வந்து இவனுக்கு சோத்தை போட்டுருச்சு. அதிலே வந்து ஒரு 500 படத்தை நடிக்கலை, நடித்ததே 2 படம் 4 படம் அவ்வளோதான். ஆனால் வந்து நம்ம வந்து தொழிலை குறையா சொல்லலை. ஆனால் அந்த திமிர் எங்கேருந்து வருது? சினிமா நடிகர்களுக்கு இப்போது தனியாக வந்து ஒரு திமிர் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னன்னா, நாம் வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கி நம்ம ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம். இல்லை, என்னோட கேள்வி அடுத்தது அதாங்க சார். இப்போ பொதுவாகவே வந்து நான் ஒரு சப்போர்ட் பண்றேன், நான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து என்ன பேசணும்னு தெரியாம சில, அதாவது இப்போ சினிமா நடிகர்களை சொல்றேன், இது மாதிரி ராகுல் இல்லை ஆன்சர் என்ன சார், இந்த மாதிரி என்ன தப்பான சார், ஒரு விமர்சனம் ஏன் என்ன முன்வைக்கிறாங்க? பாருங்க சார், தெரிஞ்சு பேசலாம் தெரியாமல் பேசலாம். நல்லா வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம பேசுனது தவறாயிடுச்சு, அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. வந்து என்ன சொல்லணும், நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் அந்த நோக்கத்தில் நான் பேச வந்தது வேற, இது வந்து உங்கள் மனதை காயப்படுத்தியிருந்தா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், சொல்லணுமா இல்லையா? சொல்லணும் சார். அப்போ அது வந்து மக்கள் பேசுறதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறேன்னா அப்போ நான் தெரிஞ்சு பேசியிருக்கான்னு அர்த்தம். அந்த பப்ளிசிட்டி தெரியாம அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம், தெரியாமல் பேசியிருந்தானா என்ன செய்யணும்? ஐயோ நம்ம தெரியாமல் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அப்போ உடனே வந்து கேட்டினா அதே மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காணொலி வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டு, இல்லை நீ வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு நேர்காணலில் போய் உட்காந்து கூட சொல்ல முடியும், விளக்கம் தர முடியும். நான் அப்படி தப்பாக பேசலைங்க, இது தவறா. ஒரு வீடியோ கூட போடலாம். அதுதான் சார் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த பட்டிமன்ற ராஜா அவர் போய் வெளிநாட்டில் போய் ஏதோ ஒன்று பேச போய் அங்கே வந்து ஒரு தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாச்சு. அது வெளியான உடனே அவர் வந்து என்ன செஞ்சார் கேட்டினா வந்து ஒரு ஒரு வீடியோவே போட்டார். நான் வந்து தவறாக நான் அந்த நோக்கத்தில் பேசலை, ஆனால் அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார். நேற்றுலேருந்து ஒருத்தர் நாயின்னு சொல்லிட்டான் வந்து ராகவா அரசு மக்களுக்கு ஒரு ஓமை சொல்கிறதுக்கு உதாரணம் சொல்லும் போது சொல்லிட்டான். இவன் என்ன சொன்னான், நக்கல் அடிக்கிறான், கேள்வி ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறான். அப்போ இது வந்து ஒரு ட்ரோல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இணையத்தில் வர வந்து மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது, மக்கள்லாம் அறிவார்ந்த மக்கள், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அப்போ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கும் போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த வருத்தம் கேட்குற அந்த நாகரிகம் கூட தெரியலன்னா அப்போ இவன் வந்து திட்டமிட்டு தானே பேசியிருக்கான். தெரியாமல் பேசியிருந்தானா இந்நேரம் வந்து நான் கேட்டுருப்பான், ஐயோ இல்லைங்க நான் தவறாக அந்த நோக்கம் கெட்ட நோக்கத்தில் பேசலைங்க, நான் அப்படி பேசுறது உங்கள் மனசு இதுவாக தப்பாக இருந்தனாக்கா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதானே சொல்லணும். சரி, ஆனா இதே மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் அரசியல் மட்டும் இல்லாம சினிமாலே வந்து பல சர்ச்சை தேவையில்லாம பேசி சார் சர்ச்சைகளை சார் சிக்கிருக்காங்க. அவன் முதல்ல அந்த பையனை வந்து அவனை நடிக்க வச்சது மிக பெரும் குற்றம் சார். தமிழ் சினிமாவின் இயக்குனர்கள் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களோ, அது நீங்கள் ரவிக்குமார்னா எடுத்துங்க, விக்ரமனா யாருன்னா எடுத்துங்க, தமிழ் சினிமாவின் பெரும் குற்றம் இவனை நடிக்க வச்சுது. எதனால் சொல்கிறேன்னா, இவன் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் பேசுவான். எப்படி சார்? அதாவது கேட்டினா வந்து வந்து ஐக்கியூ அதிகமாக இருக்கிற மாதிரி, அதாவது தன்னை வந்து ஒரு பெரிய அறிவு ஜீவின்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய நபர் சொல்கிறாங்க. அதை பேசுகிற பாடி லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசுகிறாங்களா அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக நினச்சிக்கிட்டு பேசுறது. நான் இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்குறேன். சரி அவன் ஏதோ சினிமாலாம் அவனுக்குள்ள அனுபவத்தை ஏதோ பேசிட்டு போகிறான், நமக்கு என்ன, நம்ம அதை கடந்து போயிடும். ஆனால் மக்களுக்கு விரோதமாக பேசும்போது உனக்கான அனுபவங்களை நீ பேசிக்கிறன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் கஷ்டத்தை வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டிங்கன்னா பதில் எப்படி வரும்? முட்டாள், கேள்வி கேட்டால் தானே பதில் வரும். இது கூட தெரியாமல் இருக்கிறான். எந்த ஸ்கூலில் படித்தானா முதல்ல அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு? தவறான விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து மக்கள்னா அவ்வளோ உங்களுக்கு வந்து அலட்சியமாயிடுச்சு, மக்கள் பிரச்சனை வந்து அவ்வளோ அலட்சியமாயிடுச்சு. அங்கே உணர்வை புரிஞ்சுக்க முடியல. உணர்வை புரிஞ்சுக்கல சார், உணவு எல்லாம் புரியுது சார், திமிர்த்தனமானது. 4 இடத்துல செருப்படி வாங்கினா சரியாயிரும். இப்போ அடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, போகிறவரெல்லாம் அடிக்கிறாங்களா இல்லை? இணையத்தில் யாரெல்லாம் போகிறானோ ஒரு கேமரா வந்து நம்ம முன்னாடி செட் பண்ணும் போது கவனமாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னா தெரிஞ்சு நம்ம பேசுகிறோம் சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா விடணும். நீங்கள் வேணால் சொல்லலாம், என்ன சார் இந்த வார்த்தை வேணாம் சார் அப்படின்னு சொன்னால் அப்போ வேணால் நம்ம சொல்லலாம், சரிங்க அந்த வார்த்தையை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க. ஆனால் நான் புரிஞ்சு பேசுகிறேன்னா பேசுனது தான். அதை மிகைப்படுத்தி நீங்கள் போறீங்கன்னா சொல்லலாம், ஏங்க அதை மிகைப்படுத்தி நீங்கள் போறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் பேசுனது தான். வேணா நீங்கள் அதை வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஓவாமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கட் பண்ணீங்க. ஆனால் அவன் பேசுனதை நீங்கள் பாருங்கள்,
எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சரி சொல்லுவாங்க. நீங்கள் சாதாரண மக்கள் பிரச்சனை பேசுறீங்க சார். எலக்ட்ரிசிட்டி கட்டா எவ்வளோ இருக்குது தெரியுமா சார்? சரி. குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து அதான் இப்போ இந்த மீடியாவில் வந்து நம்ம ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது சார். நம்ம வந்து பெரிய ஆள் நினச்சிக்கிறது இதான் சார். வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது. சினிமா மூலமாக வந்து நம்ம அறியப்பட்ட முகம் பிரபலம். ஆனால் அந்த பிரபலன்றத அடையாளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுறது எல்லாமே இங்கே வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. சரிங்க சார். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.